ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நான் குக்கிங் வீடியோஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு சேஞ்சாக உங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஆப் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் இருந்தது ஒரு இ ஷாப்பிங் மாதிரி, அதாவது நம்ம போன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பிங் மாதிரி தான். ஸோ இந்த ஆப்ல நமக்கு தேவையான க்ராசரிஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், பேபிஸ்க்கு என்னென்னலாம் வேணும், ஸோ இது எல்லாமே பிராண்ட் டைப்பாகவும் இருக்குது. நமக்கு பிடிச்ச பிராண்டில் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாக நம்ம வந்துட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் டீல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீல் வச்சு, அதாவது 1000 ருபீஸில் இருக்கிறது ஒரு 200 ருபீஸ்க்கு தர மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷாப் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை ஈஸியாக ஷாப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு இந்த 3 மார்க் தெரியுதுல்ல, கோடு மாதிரி, ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு எந்த வந்துட்டு ஈஸியாக ஷாப் பண்ணுறதுக்குன்ட்டு. சாரி, அதை கிளிக் பண்ணி ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்துட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க ஹோம் கேர் ப்ராடக்ட், கிராசரிஸ், குக்கிங் எசென்ஷியல், அப்புறம் ரெடிமேட் ஃபுட்டு, அப்புறம் நமக்கு தேவையான ஃப்ரெஷ்னஸ், கிளீனர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது உள்ள கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கும். அதாவது இப்போது பேக்கரினா ஸ்வீட் ஐட்டம்ஸ், அப்புறம் கேக்கு, டெசர்ட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம ஈஸியாக வந்துட்டு சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சுவர் சின்ன ஓட்டை, அதில் வாய்ஸ் போகுது. நீ ஏதோ ஒரு மியூசிக் வாசிக்க, அந்த பாட்டு எனக்கு தெரியும், ஆனால் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீ வாசிக்கிறது? ஜெயிலுக்குள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உனக்கு எப்படி கிடைச்சது? அவன் சொன்னா இது மவுத் ஆர்கன். ஓ, மவுத் ஆர்கனா? என்கிட்டயும் இருக்குது, ஆனால் எனக்கு வாசிக்க தெரியாது. நீ எனக்கு சொல்லி தருவியா? எப்ப? இன்னும் 2 நாள்ல சாவ போறான். 2 நாள்ல எக்ஸாம் இருந்தாலே இன்னைக்கு படிக்க மாட்டேங்கிறோம். அவனுக்கு தொடர்பில்லாத சிலபஸ். அவன் கேட்டான், எனக்கு நீ சொல்லி தருவியா? அப்ப பக்கத்துல இருக்கிறவன் சொன்னா, என்ன சாக்ரட்டிஸ், 2 நாள்ல சாவ போற, இதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? உங்கள் டைரிகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். லேட்டா வந்தவங்களை வேடிக்கை பார்க்காதீங்க. கவனத்தை சிதறடிக்க விடாதீர்கள். அவன் சொன்னான், இன்றைக்கு போய் உங்களுடைய மொபைல்லையோ டைரியில நீங்க எழுதிக்கோங்க குழந்தைகளை. இந்த வார்த்தை அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, என்ன ரொம்ப வசீகரித்தவன் இந்த வார்த்தையின் மூலமாக சாக்ரட்டிஸ். அவன் சொன்னான், நான் சாவதற்கு முன்னால், நான் சாகின்ற அந்த வினாடியில் எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? அந்த எண்ணத்துக்காக நான் கத்துக்கிறேன்டாங்கிறான். நாம இன்னைக்கு என்ன சொல்றோம்? இது எக்ஸாமினேஷனுக்கு வருமா மிஸ்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடு, அப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடு, அதுக்கப்புறமா கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சா ஃபார்வர்ட் பண்ணு. நான் சாகும் போது இது எனக்கு தெரியும் என்ற எண்ணம் போதாதா என்று சொன்ன சாக்ரட்டிஸ் என்னை வசீகரித்தான். ஐ எம் a teacher because I am a learner. லேர்னரா இல்லாம டீச்சரா இருக்க முடியாது. போராளியாக இல்லாமல் தளபதியாக இருக்க முடியாது. ஒன்றை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதில் தான் குழந்தைகளை வாழ்க்கையின் வசந்தம் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய புரிதல்கள் அன்லர்ன் பண்ணுங்க. புதிதாக விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு போராளி போல் தயாராக இருங்கள். இன்னொரு மனிதன் என்னை வசீகரித்தவன். பாருங்களேன் எப்படி தொடங்குது பாருங்க வாழ்க்கை. நான் இன்னைக்கு ரொம்ப ஓப்பனா டிக்ளேர் பண்றேன், இது உலகம் எல்லாம் போகும் இந்த ஸ்பீச், எனக்கு தெரியும். ஐ வாஸ் a dyslexia. 4th ஸ்டாண்டர்ட்ல என்ன ஃபெயில் ஆக்கிட்டாங்க. இவ்வளவு பெரிய ப்ரொஃபசர், நீங்க 4th ஃபெயில் ஆனீங்க. ஏன்னா 80 மார்க் வந்து பெருக்கல் கணக்கு, 20 மார்க் வந்து வகுத்தல் கணக்கு. பெருக்கல் கணக்கு எனக்கு தெரியும், வகுத்தல் கணக்கை ட்ரை பண்ணி 12 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனாங்க. உடனே என்ன பண்ணாங்க, எங்க அம்மா கொண்டு போய் எங்க டீச்சர் கிட்ட நிறுத்தி ஓன்னு அழுகுறாங்க. ஏதாவது செய்யுங்க. அவ என்ன பேப்பர்ல 12, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 20 மார்க் 12 மார்க் போட்டீங்கன்னா பாஸ். ஆக்சுவலா அஸ் டீச்சர் நான் சொல்றேன், பாஸ் மார்க் நான் 20 மார்க்ஸ்க்கு தான் எழுதியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க கேட்டாங்க, பாருங்க அவளுக்கு எனக்கு கணக்கு தெரியும், நான் எழுதல அப்படின்னா. தெரியுமா பாப்பான்னு கேக்குறாங்க. அம்மா தெரியும்ன்ற. 20 நிமிஷத்துல 80 மார்க் கொஸ்டின் எழுதி கொடுத்துட்டேங்க, 72 மார்க். என்ன 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட்க்கு போட்டாங்க. ஃபெயில் ஆனது டபுள் ப்ரமோஷன். நான் வாழ்க்கை பாருங்க எப்படி கொண்டு வந்து நம்ம நிறுத்தும். இஃப் யூ ஆர் அலர்ட், இஃப் யூ ஆர் ரெடி டு ஃபேஸ், அந்த ஃபேஸ் பண்றதுக்குல எங்க இருந்து தொடங்குறதுங்க லைஃப். எப்ப பார்த்தாலும் பக்கத்துல இருக்கிறவளையே நம்பிட்டு இருக்காதீங்க. கிருஷ்ணா காலேஜ்ல யூத் ஃபெஸ்டிவல் வரியா? ஏன் நீ போறியா? ஆமா நீ வந்தா நான் வரேன். யார் வந்தாலும் யார், கிருஷ்ணா காலேஜ்ல யூத் ஃபெஸ்டிவல் வரியா? ஏன் நீ போறியா? ஆமா நீ வந்தா நான் வரேன்.
யார் வந்தாலும் யார் வரலனாலும் வா, லேர்னிங் இஸ் ஃபார் யூ. உன் முகம் போல் உன் வாழ்க்கை ஒரே மாதிரி அடுத்தவர்களுக்கு இருக்காது. வாழ்க்கையில் வாய்ப்புகள் வருகின்ற போது அதை எப்படி கிராஸ் பண்றது, எங்க இருந்து தொடங்குறது பாருங்க. இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்றேன். என்னை வசீகரித்த இன்னொருவன், சின்ன பையன் 7 வயசு, விளையாடிட்டே இருக்கான். அவங்க அம்மா வந்து இதுல இருந்து வராங்க, வயல்ல இருந்து வராங்க. முதல் அறுவடை கோதுமை செடி கொண்டு வந்து வைக்கிறாங்க, சமைக்கிறாங்க. அது அவங்க வந்து பிரேயருக்கு வைக்கிறாங்க. இவன் வந்தான், ஒரே ஒரு செடியை மட்டும் எடுத்தான், அதுல இருந்து கொஞ்சம் கிரெயின்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நேரா வயல் காட்டுக்கு போனான். புதைச்சிட்டான். புதைச்சிட்டு தண்ணி ஊத்தினா 3 மாசம் என்ன சொன்னாலும் அங்க போயிடுவான். காது வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பான். 3 மாசத்துக்கு அப்புறமா அது முளைச்சது. தன் டைரியில் எழுதி வைத்தான் அந்த 7 வயது 3 மாத குழந்தை, கோதுமை செடிகள் வளரும் பொழுது எந்தவித சத்தத்தையும் ஏற்படுத்துவதில்லை. அப்படி எழுதினவன் தான் போனை கண்டுபிடிச்ச கிராம்பல். எங்கிருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்களேன். மௌனத்திலிருந்து ஆரம்பிக்கிறான். நீயும் நானும் பேசிக்கொள்ளது எவ்வளவு கிலோமீட்டர் இருந்தாலும் காற்றாலைகளில் வந்து உன் குரல் சேர வேண்டும் என்ற கருவியை கண்டுபிடித்து அவன் கிட்ட கேட்டான். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் கிராம்பல் கிட்ட அவங்க கிட்ட கேட்டாங்க, இதை நீங்க கண்டுபிடிக்கலாம், யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கல்ல, அவன் மோட்டிவேட்டர்ல, மோட்டிவேட் அவங்க பார்க்கலாம். அவன் சொன்ன பதில், ஓடா நான் சப்மிட் பேட்டர்னுக்கு சப்மிட் பண்றதுல 7 நாள் டிலே பண்ணியிருந்தா ஜெர்மன் நாட்டுல இருந்து இன்னொருத்தர் சப்மிட் பண்ணியிருந்தார். எல்லோரும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் முந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் பட்டுக்கம்பளம் இருக்கிறது. முந்திக் கொள்கிறீர்களா? எனக்கு கொஞ்சங்க இப்படி கொஞ்சம் உயரம், கொஞ்சம் இப்படி ஹைட் ஆகி நிக்கிறீங்களா? இல்லையே. தன்னை பற்றி மட்டும் யோசிப்பது அல்ல, நான் என்னை பற்றி யோசிப்பதனால் உன்னை பற்றியும் யோசிக்கக்கூடிய சூழல் வருகிறதா? நான் தலைமைத்துவ பயிற்சியில் இருக்கிறேன் என்ற அர்த்தம். நான் எப்பவுமே சொல்வேன், இந்த லீடர்ஸ் பத்தி பேசும்போது இதை சொல்ல உனக்கு நான் சொல்லிடுறேன். 18, 19, 20 வயசுக்குள்ளேயே இது உனக்கு புரிந்து விட்டால் மை நிரம்பிய பேனா நீ உனக்கு எழுத வந்துவிடும். ரசனையோடு இருங்கள் குழந்தை. உங்கள் ரசனை தான் இந்த நாட்டின் அரசியலை தீர்மானிக்கும். நான் சொல்றது மிகப்பெரிய விஷயம். இதை பேசுவதற்கே 3 நாள் நீங்க ஒர்க் ஷாப் வைக்கணும். ரசனை. எதை பார்த்து நான் ரசிக்கிறேன், எதை பார்த்து நான் சிரிக்கிறேன், எந்த டைம்ல எனக்கு சிரிப்பு வருது, எந்த பட்ச சூப்பர். கனிமொழி அம்மா ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. நான் பார்வையாளராக உட்கார்ந்திருக்கேன். 8000 கவிதைகள் வந்தது. அதுல இருந்து 350, 350 50, 50ல இருந்து 3 ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். வேர்ல்ட் லெவல் நடத்துற காம்படிஷன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய், செகண்ட் 75, தேர்ட் 50,000. அது என்ன அப்படி கவிதை, ஹைக்கூ தான். ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா லீடர்ஸும் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்கும் லீடர்ஸ் கிடையாது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப மோட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்காக அப்லோட் பண்றேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.